கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உங்களை அவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த நாளிலே கூட ஆமென் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இந்த நாளிலே நிரப்பும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவதற்கு முன்பாக தேவன் நமக்கு தந்த கட்டளைகள் 10 கட்டளைகள் என்னதென்று நாம் அறிந்து கீழ்ப்படிந்து ஆமென் கட்டளைகள் எதற்காக ஒடுக்கப்பட்டது என்று சொல்லி இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆமென் க்ளோரி இதுவரைக்கும் கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாத்தாரு. ஆமென் நன்றியோடு கூட அவர் சமூகத்தில் நாளை கூடி ஆராதித்தே ஆக வேண்டும். தேவனை ஆராதிக்கிறதை விட வேறென்று பெரிதான வேலை ஒரு மனுஷனுக்கு கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென் க்ளோரி. எந்த ஒரு காக்கா குருவி கூட சிருஷ்டிப்புகள் அனைத்தும் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் துதித்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிரியைகளை ஆமென் க்ளோரி கண்டினியூஸாக செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளை கொடுக்கிறார். அவர் சமூகத்தில் அமர்ந்து அவரை துதிக்கவும் அவரை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அவருடைய சுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இன்றைக்கு நாம் நடக்கிறோமா, சிரிக்கிறோமா, பாடுகிறோமா, சாப்பிட எல்லாவற்றுக்கும் அவர்தான் காரணம். அவருடைய ஆவி நமக்குள்ளே நாம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட அவர் நமக்கு தந்த ஜீவனுக்காக நன்றி சொல்லி துதித்து ஆகியே வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் கடைசியில் ஆமென் முடிவில் நாம் இருக்கிறோம். இத்தனை மாதங்களாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தாரே. வருஷத்தின் நடுவிலே நம்மை நினைவு கூர்ந்தாரே. எத்தனை வேதனைகள், எத்தனை விபத்துகள், நாசமோசங்கள், சத்தினுடைய சகல எதிர்ப்புகள், எல்லா மாந்திரிகள், பில்லி சுனைகள், எல்லா எதிர்ப்புகளையும் சூழ்ச்சிகளையும் கர்த்தர் எல்லா கண்ணீரும் தப்பு பண்ணினாரே. இதுவரைக்கும் ஜீவனோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அவருக்கு நன்றி சொல்லி நாம் துதிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்தில் கூடி வந்து நாங்கள் ஆராதிக்கும்படி நீ செய்த தேவ தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்புவீராக. நம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்றுவீராக. நம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரம்பட்டும். எல்லா சத்தினுடைய கிரிகளின் அழிப்பீராக. எல்லா சுத்தங்களும் ஆண்டவரை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுவீராக. செயலிழக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, தூதர்கள் இறங்குவார்களாக. எல்லா சர்ப்பத்தின் கிரிகளை முற்றிலும் அழித்து தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. நம்முடைய ஆலயத்தை நம்முடைய மகிமையினால் முடிவீராக. ஷெக்கினா மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஏசப்பா. சகல பலவீனங்கள், கட்டுகளும், எதிர்ப்புகளும், தேவரே எல்லா வியாதிகளும், பலவீனங்களும் தேவ ஜெபம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவரை கட்டுகள் ஒட்டையும்படியாக பலத்தோடு கூட எழுந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, நீர் அப்படி செய்து விட்டபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவனோட நல்ல பரமபிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய கட்டளைகளை வாசிக்கலாம். ஓய்வு நாள் சங்கீதம் 92வது அதிகாரம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே இந்த கிருபையும் இரவிலே இந்த சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, இந்த செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். இந்த கரத்தின் கிரியைகளை யுத்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, இந்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், இந்த யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளை போல தழித்து அக்கிரமக்காரை அவர்கள் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே இதுவாகும். கர்த்தாவே, நீங்கள் என்றென்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த சத்துக்கள் அழிவார்கள், இந்த சத்துக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவி புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நேடுவது என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேடுவது என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் 30 வயதிலும் கனி தந்த புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். யாத்திராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவன உன் அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்க ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். இடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் குமாரனானாலும் உன் குமார்த்தி ஆனாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் மிருகஜீவனானாலும் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றும் உண்டாக்கி
பண்ணி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனமனுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறன குரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தன்னுடைய வீட்டை எச்சியாதிருப்பாயாக, தன்னுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய இறுதியும் அவனுடைய கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் எச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளைக்கு எப்பொழுதும் நாம் கீழ்ப்படிய வேண்டும், எப்பொழுதும் பயந்திருக்க வேண்டும், எப்பொழுதும் தேவனுடைய கட்டளைகளிலே நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதல் பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். இது பரம சிராக்கியமே. கரங்களை தட்டி உற்சாகமாய் யெகோவாவை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிராக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிராக்கியமே. அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சக்தியும் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சக்தியும் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் எழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாவரமே, அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாவரமே. அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ. ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி உன்னை கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி உன்னை கரங்களில் ஏந்திடுவார். சுகமாக சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால்
உன்னதமானவரின் நாமே உங்கள் மறைவிலும் திறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே பரமசிலாக்கியமே முழுவதும் உன்னதமானவருடைய மறைவில் நம்ம தங்கி இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை. அல்லேலூயா. எத்தனை கண்ணிகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை நாசமோசங்கள், பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சல்கள். ஆமென். க்ளோரி. மனுஷர்கள் எல்லாம் நம்முடைய பற்களை கடித்த போதெல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய கரம், பலத்த கரம் நம்மை பாதுகாத்தது இல்லைங்களா? அல்லேலூயா. நன்றி சொல்லி இந்த நாளில் இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு நாளும் இந்த வருஷம் முழுசும் எனக்கு எல்லாமே இழப்பு தான், நஷ்டம் தான், வியாதி தான், எல்லாமே ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் சரி, அல்லேலூயா, இதுக்கு மேலே கர்த்தர் நன்மையானதை கட்டளையிடுவார். நன்மையோ தீமையோ எல்லாவற்றையும் நாம் கடந்து வந்துதான் ஆக வேண்டும். நன்றி சொல்லி தொடர்ந்து நாம் துதிப்போமா? அல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்க தான். அல்லேலூயா. க்ளோரி. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஏசப்பா இருக்கிறார். நீங்கள் தான் ஏசப்பா என் கூட இருக்கீங்க. எது நடந்தாலும் சரி, இன்னைக்கு நான் விழுந்தால் நாளைக்கு எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. நம்முடைய கருத்தில் இல்லை. வா க்ளோரி. அல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட நம்ம பார்ப்போமா? க்ளோரி. Nandinai kude irukka yarum illa
உலகத்தில நான் இருந்தாலும் இருந்தாலும் நீங்கதான். நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான். ஏசப்பா நீங்கதான். நான் இருந்தாலும் இருந்தாலும் நீங்கதான். நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான். ஏசப்பா நீங்கதான். உண்மையன்றி யாருமில்லை இந்த உலகத்தில. உண்மையன்றி யாருமில்லை இந்த உலகத்தில. உண்மையன்றி யாருமில்லை இந்த உலகத்தில. ஹalleluya ஆமென் glory. ஆகார பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சிரிப்பே இல்லை. கொஞ்ச நேரம் தான் இஸ்மவேல் பிறந்து அவர் வளர வரைக்கும் தான் சந்தோஷம். ஹalleluya. ஆமீன். ஆகாருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம்தான், கொஞ்சம் சிரிப்பு தான். ஆமீன். நானும் ஆபிரகாமுடைய மனைவி அப்படின்னு அந்த வனாந்திரத்தில் அவருடைய வாழ்க்கை முழுசும் கண்ணீரில் தான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்தாரா இல்லையா? இனி தனித்து விடப்பட்ட சகோதரியாக நீங்கள் இருக்கிறீங்களா? அவனுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு கூட நீங்கள் வாழ்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாய் வாழ இந்த நாளில் பலத்தோடு கூட எழுந்திருப்பீங்களா? ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், அனாதையை விட மாட்டார். ஆமென் க்ளோரி. ஆமென். நம்ம சாயல ரூபத்தையும் நம்ம தேற்றோம் இல்லை, நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம கூடவே எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து சந்தோஷமாக இந்த பாடலை நாம் பாடுவோமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர், எப்படி தெரியுமா? விடுவிக்க வல்லவர். கரகத்தட்டி ஆமென். அபிஷேகத்தோடு கூட நம்ம பாடுவோமா?
ஹalleluya glory. Hallelujah. ஒரே ஒரு ராகாப் என்கிற வேசி ஹalleluya எரிகோ பட்டணத்துக்குள்ளே ஆமென். யார் அவளை எப்போ வேணாலும் சாகலான்னு தூக்கி போட்டாங்க. மதில் மேலே போ ஆமென் glory. எங்களுக்கு என்னுடைய பேச்சை நீ கேட்க மாட்டேங்கிற ஆமென். ராஜா பேச்சுக்கு கீழ்ப்படியில்னா போ, அலங்கத்தின் மதிலில் போய் குடியிருப்போ, அங்கே போய் எப்போ வேணாலும் நீ செத்துப்போ அப்படின்னு ஜனங்கள்லாம் எப்போ ராகாப் பேசி சாவான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ராகாப் வேசியை ராஜா சாகிறதை பார்க்க வைத்தார், ஜனங்கள் சாகிறதை பார்க்க வைத்தார். அவளுடைய வீடு மட்டும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கையில் ஏந்தி கொண்டாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் கைவிடப்பட்டு இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், அவர் தப்புவிக்க வல்லவர். ஏதாவது ஒரு விதத்தில் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த பிரச்சனையில நம்ம எப்படி நம்ம வருவோம். ஆனால் இந்த பிரச்சனை இந்த நாளில் வரும் என்பது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு glory. தாயின் கருவிலை உருவாகும் போதே நமக்கு என்னெல்லாம் இந்த மாதத்தில் என்னெல்லாம் வரப்போகுது, நம்ம என்ன நெருக்கங்கள் வரும்போது என்பது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்போ நான் யோசிக்கிறேன் என் பிரச்சனைக்கு என்ன முடிவு. ஆனால் இந்த முடிவிற்கு என் மகளுக்கு என் பிள்ளைகளுக்கு எப்படி நான் ஆதரவும் பாதுகாப்பும் தர வேண்டும் என்று கர்த்தர் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் யெகோவா தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பாடுவோமா? நான் நன்றியோடு கூட துதிப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் துதிப்பேன், உன் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென்.
நன்றியோடு கூட நாம் பாடலாம். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். ஹல்லேலூயா. தாவீது ஒரு நாளை 7 தரம் அவர் துதிப்பாராம். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவே 7 தரம் துதிக்கிறார் என்றால் நாம் துதிக்கிறோமா? கரெக்டாக 3 பாடல், பிதாவுக்கு 1, ஏசப்பாவுக்கு 1, ஆவியானவருக்கு 1, 3 பாடல் பாடி முடிச்சிடுவோம். ஆமீன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போதும் 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 ஆமீன் வரவே கூடாது. அப்படி பாடுவோமா? ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். எஜமானி அடிமையான ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்ளுகிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. பாடுவோமா? மறுபடியும் உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன்ங்கிற பாடலை நாம் பாடலாம்.
ஹalleluya. சவுல் தாவீதை துரத்தலாம். ஹalleluya. ஆமென். துரத்திக்கிட்டே இருக்கலாம். தாவீதை மறைஞ்சிக்கிட்டே இருக்கலாம், புகுந்துட்டே இருக்கலாம். கண்ணாந்தரத்தில், மலையில், கெபியில், பசியில், பட்டினியில், ஆமென், எங்கே வேணாலும் போய் ஒளிஞ்சு ஆமென் வாழ்ந்துட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் உண்டு. ஹalleluya. சவுலை தாவீது கையில் கொடுக்கறதுக்கு கர்த்தருக்கு சமயம் வந்தாலும் தாவீது ஆமென் சவுலை ஒன்றுமே செய்யலை. நான் தெல்லு பூச்சி தேடுறீங்க, சித்த நாயா தேடுறீங்க, தாழ்த்தி ஹalleluya அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மீது கை வைக்காமல் ஹalleluya தன்னுடைய பலத்தை அப்படியே அவர் தாழ்த்தி கொண்டார். ஹalleluya. ஆமென். இன்றைக்கு ஆமென் தேவ ஜனத்தை அழிக்கும்படி ஆமென் எழுந்திருக்கிற எந்த ஒரு ஆமென் ஒரு ஜாதிகளையும் 7 ஜாதிகளையும் தேவனாகிய கர்த்தர் அவர் விட மாட்டார். தேவ பிள்ளைகள் மீது கை வைத்தால் தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி 7 பலத்த ஜாதிகளையும் எழும்பி வந்தாலும் சரி, அந்த ஒரு எரியோ பட்டணத்தை அழித்தால் போதும், எல்லா கானான் தேசத்தையும் சுதந்திரத்தை ஈஸியாக சுதந்திரத்து கொள்ளலாம். அவ்வளோ ஒரு பலமுள்ள ஒரு பட்டணத்தையே தேவனாகிய கர்த்தர் அலகம் இடிந்து விழும்படி அவர் செய்தார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த தேவனாகிய கர்த்தர் செய்ய மாட்டாரா? ஹalleluya. இனி என்ன நடக்குமோ? இந்த வருஷம் முடிய போகுது, அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ, அந்த இந்த மாதம்லாம் அடுத்த வருஷம் மாதம்லாம் எப்படிலாம் போகுமோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் எப்படி போகுமோ, எனக்கு யாரும் இல்லை. இப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விதவிதமான கேள்விகளும் பயங்களும் கண்ணீரும் தான். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கு ராகா ஆமென் அவள் என்ன செய்த ஆண்டவரை கேள்விப்பட்டு அவரை தன்னுடைய பெலனாய் அவர் பற்றி கொண்டார். யாரை என்னை பார்த்து பேசி சொன்னா என்ன? ஆமென். நான் செஞ்ச பாவத்தை யார் வேணாலும் சொல்லிட்டு போங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் யெகோவாவை நான் அறிந்திருக்கிறேன், அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன். ஹalleluya. ஆமென். அவர் என் குடும்பம்லாம் என்னை தனியாக விட்டு அவங்க பட்டணத்தில் இருக்கிறாங்க, நானும் அலங்கத்தின் மதியில் தனியாக தான் நான் இருக்கிறேன். ஹalleluya. க்ளோரி. எல்லாரும் பார்க்கட்டும், எப்போ சாவேன்னு பார்க்கட்டும். ஆமென். செத்து தொலை. ஆமென். க்ளோரி. எல்லாம் பார்த்த கண்கள் எல்லாம் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹalleluya. அவர் சித்தமில்லாமல் மத்தேயு 10வது அதிகாரம் 30வது வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமென். உன் தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவர் சித்தமில்லாமல் ஒன்றும் விழாது. ஹalleluya. சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஆமென். க்ளோரி. தேவனாகிய கர்த்தர் நம்ம தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவர். ஏனென்றால் உன்னதருடைய மறைவிலே நம்ம தங்கியிருக்கிறபடினாலே வல்லவருடைய நிழலில் நம்ம எப்பவுமே சுகமாய் தான் நம்ம இருப்போம். ஹalleluya. க்ளோரி. ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாம் முடிப்போம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. அவரோடு கூட செலவிடும் ஒரே ஒரு வசனத்தை அறிஞ்சிக்கிட்டாலே போதும், அவர் நாமத்தை மட்டும் இயேசுங்கிற நாமத்தை அறிஞ்சிக்கிட்டாலே மட்டும் போதும், கர்த்தர் ஜீவனை கொடுத்து ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், கர்த்தர் வந்துடுவான், நம்ம தப்பு விடுவான். ஹalleluya. நம்ம பாடுவோமா?
உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதியிலே பயப்படத்தக்க தேவன் நீர் ஆண்டவரே, துதியில் மகிழ்கிற தேவன் நீர் அப்பா. அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாய் நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், இன்னமும் நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தாவே நீர் ஆண்டவர் நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர் அப்பா. இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு ஜீவனை நீ கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா ஆபத்துகளிலும் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை விடுவித்தீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவஜனமும் ஆராதிக்க விடாதபடிக்கு காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீரே நீர் உடைப்பீராக. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவையாக்குவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடைப்பவரை, இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன் நீரல்லவா, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பனே, யாரெல்லாம் ஆண்டவர் துதிக்க முடியாமல் அந்த வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட ஆண்டவரே காணப்படுகிறார்களோ, தேவனாகிய கர்த்தர் இறங்குவீராக அப்பா. அவர்களை அபிஷேகிப்பீராக, தைரியத்தினால் நிரப்புவீராக. அவர்களை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஆவின் கட்டுகளை நீர் அவிழ்த்து நீ விடுதலை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுமே துதிப்பார்களாக, முதியோர்கள் துதிப்பார்களாக, வியாதியஸ்தர்களுமே துதிப்பார்களாக. உடைய நாமத்தை சொல்லி சொல்லி சொல்லியுமே துதிப்பார்களாக. இந்த வருஷத்தின் முடிவிலே தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு தேவ ஜனமும் நன்றியோடு கூட இம்மட்டுமாய் நீ ஜீவனை தந்தீரே, அதற்காக நன்றி சொல்லி தேவனாகிய கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே நீர் அவர்களை நிரப்புவீராக, துதிக்க வைப்பீராக. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நீரல்லவா ஆண்டவரே. நீர் ஆண்டவர் நல்லவர். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர். இப்பொழுதே ஆவியானவர் நிரப்புவீராக. துதிக்க விடாதபடி கட்டியிருக்கிற சகல கட்டுகளை நீ உடைத்து விடுதலையாக்க நீர் வல்லமையுள்ளவர் அப்பா. உடைய ஆவியானவர் இறங்குவாராக. எந்தெந்த வீடுகளுக்குள்ளே துதிக்க விடாதபடிக்கு சர்வம் கட்டி இருக்கிறதோ கர்த்தருடைய ஆவியானவர் கட்டவிழ்த்து விடுவீராக. நீர் கட்டவிழ்த்து விடுவீராக. எந்தெந்த தேவ ஜனத்தை கட்டி இருக்கிறதோ சகல இருளின் வல்லமைகள் இந்த கர்த்தர் உடைய தேவ ஜனத்தை நீர் விடுவிப்பீராக. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யெகோவா தேவன் என்ற நாமம் உள்ளவரே. நம்மை நோக்கி நாங்கள் அபயம் எடுக்கிறோம் அப்பா. நீ தான் பெரிய காரியங்களை நீ செய்ய வேண்டுமா நான் செபிக்க. இந்த வருஷத்தின் முடிவிலே தேவனாகிய கர்த்தர் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தர் நீ விடுவிப்பீராக. சர்ப்பத்தின் வாயிலிருந்து சர்ப்பம் விழுங்கும்படியா எந்தெந்த பிள்ளைகளை ஆண்டவரே வளவெடுத்து ஆண்டவரே கிர்ச்சிக்க சிங்கம் போல ஆண்டவர் வகை தேடுகிறானோ கர்த்தருடைய ஆவியானவர் அவன் கண்ணிலிருந்து தப்பு வைப்பீராக. யாரை விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறானோ கர்த்தருடைய கண்கள் அவனை நீர் நிர்மூலமாக்கி போடுவீராக. அக்னி இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். நிர்மூலமாக்கி போடுவீராக. பிள்ளைகளை நீ விட்டு வைப்பீராக. ஆத்துமாவை விட்டு வைப்பீராக ராஜா. நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. வியாதியஸ்தர்களை தொட்டு நீ சுகப்படுத்துவீராக. வியாதியும் துதிக்கிறவர்களாக நீ மாற்றுவீராக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உண்மை தேவஜனம் ஆண்டவரே ஆராதிக்கிற ஒரு கிருபையை நீ தந்துட வேண்டுமா நான் செபிக்கிறேன். நீர் அப்படி தந்து விட்டபடினா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.